இதை நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது சர்வதேச விண்வெளி மையத்துடன் டிராகன் விண்கலம் டாக்கிங், அதாவது இணையக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் அந்த டிராகன் விண்கலம் இணையும் அந்த தருணமானது 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் நிகழும் என்றும், விண்வெளி நிலையம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இப்போது விண்வெளி மையத்திற்கும் டிராகன் விண்கலத்திற்கும் இடையேயான அந்த சுற்றுவட்ட பாதையானது 400 கிலோமீட்டர்லிருந்து 423 கிலோமீட்டர் என்ற அளவில் அதை அருகில் சுற்றி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணையக்கூடிய அந்த காட்சியை பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே இதே போல சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸை அழைத்துக் கொண்டு பூமிக்கு திரும்பிய டிராகன் விண்கலம் முதலில் டோக்கிங் ஆகி பின்னர் அன்டோக்கிங் ஆகிய அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு. இப்பொழுது அதே போன்று பூமியிலிருந்து அங்கு நேற்று நண்பகல் புளோரிடாவில் இருந்து அங்கு 12:01 மணிக்கு புறப்பட்ட அந்த ஃபால்கன் 9 திட்டத்தின் மூலமாக விண்வெளி மையத்திற்கு, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த டிராகன் விண்கலம் இன்று 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் அந்த சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணையும். அதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள், அந்த போலந்து, ஹங்கேரி, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள், அதில் ஒரு விண்வெளி வீரர் 65 வயது விண்வெளி வீரரும் அதில் இணைந்திருக்கிறார். அவர்களோடு இந்த 4 வீரர்களும் அங்கு சர்வதேச விண்வெளி மையத்துக்குள் சென்று அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு பணிகளை 40க்கும் மேற்பட்ட ஆய்வு பணிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். சுமார் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு 7வது முறை வெற்றிகரமாக ஏவப்பட்ட இந்த ஃபால்கன் 9 டிராகன் விண்கலம் மூலமாக இந்த 4 பேரும் வெற்றிகரமாக இன்னும் சிறிது நேரத்தில் இணைகிறார்கள். அவ்வாறு இணையும் பட்சத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுகிறார். இந்த 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கியிருப்பார்கள். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த டோக்கிங் ஆகக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இன்னும் சில நிமிடங்களில் காண இருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சர்வதேச விண்வெளி மையத்தின் காட்சி. சற்று முன்பு நாம் பார்த்தது அந்த டிராகன் விண்கலம். இப்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் டிராகன் விண்கலம் இணைந்து அந்த டாக்கிங் பணியானது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முழுமையாக அந்த டாக்கிங் பணி நிறைவடைந்தவுடன் 4 வீரர்களும் அந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் செல்வார்கள். இப்போதைக்கு அந்த டிராகன் விண்கலத்திற்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்குமான இடைவெளி குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. 400 மீட்டரில் இருந்து இப்பொழுது 10 மீட்டர் இடைவெளிக்கு வந்துவிட்டது. அந்த விண்வெளியில் அங்கு ஏற்கனவே உள்ள விண்வெளி மையத்துடன் இந்த விண்கலம் இணையக்கூடிய அந்த பகுதியில் சரியாக இணைந்தவுடன் விண்கலத்துக்குள் உள்ள சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் அவர்களுக்கான ஆணைகளை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பெற்று அவர்கள் உள்ளே செல்வார்கள். இப்போது டிராகன் விண்கலம் இணைந்து விட்டதாகவும் அந்த டாக்கிங் பணி தொடங்கி விட்டதாகவும் சர்வதேச விண்வெளி மையம் மற்றும் அந்த நாசா புளோரிடா விண்வெளி மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிராகன் விண்கலம் இப்போது சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்திருக்கிறது. வெற்றிகரமாக இணைந்த இந்த நிகழ்ச்சியை தான் அவரது பெற்றோர்கள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து அவர்கள் அங்கு மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுபான்சு சுக்லாவின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் அங்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் உள்ள அங்கு உள்ள மையத்தில் இருந்து அவர்கள் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். ஃபால்கன் 9 திட்டம் வெற்றிகரமாக தனது பணியை நிறைவு செய்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் அவர்களுக்கான அந்த காத்திருப்பு நேரம் முடிவடைந்த உடன் உள்ளே செல்வார்கள். அது ஒரு 4:30 மணி அளவில் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுகிறார். ஏற்கனவே 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா என்ற இந்திய விண்வெளி வீரர் விண்வெளியில் ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் மூலமாக அவர் முதன்முறையாக விண்வெளியில் பயணித்தார். இதனால் இந்தியாவின் முதலில் விண்வெளியில் பயணித்த வீரர் என்ற பெருமையை 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா அந்த பெருமையை பெற்றார். அதன் பின்னர் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் பயணிக்கும் முதல் வீரர் என்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுகிறார். சுபான்சு சுக்லா
மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் திருப்பி பூமிக்கு அழைக்கும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் முதன்மையான ஒரு விண்வெளி வீரராகவும் முன்னோடி விண்வெளி வீரராகவும் அந்த குழுவில் இடம்பெற்ற வீரராகவும் சுபான்சு சுக்லா இருப்பதால் இந்த பயணமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.